மைதிலி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மைதிலி அவர்கள் ஏற்கனவே கட்டுரைகளில் பல விஷயங்களை பற்றி தொகுத்து கூறிவிட்டார். இதனிடையே என்னை குறித்த ஒரு விளக்கமாக இந்த அட்டைப்படத்தை சொன்னார் தலைவர். அதை விட நாங்கள் இன்னும் சோவால் மாஸ்டரோடு சேர்ந்து இது ஆக்கத்துக்காக மிகவும் சிரமப்பட்டோம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்வது சரி என்று நினைக்கிறேன். காரணம், இந்த கட்டுரைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அனுப்பப்பட்டு அவைகள் எந்த விதமான தர பிடிப்பும் இல்லாது ஒரேடியாக அச்சுக்கு போவதற்கு ஆக வந்த இடத்தில்தான் என்னுடைய பங்களிப்பு இங்கே சிவரஞ்சனி மற்றும் சோபால் மாஸ்டர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அதில் பார்க்கும் பொழுது எங்களை என்னவென்று சொன்னால் எல்லா விதமான கட்டுரைகளும் இங்கே இருக்கின்றன. ஐயா அவர்களுடைய கட்டுரையும் இருக்கிறது, அதை விட ஆரம்ப எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கட்டுரையும் இருக்கிறது. ஒரு தீம் வரையறுக்கப்படாமல் ஒரு மலர் வெளியிட ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இவை. ஏனென்றால் யாருமே அதை சரியா இதையெல்லாம் சொல்வதற்கான எனக்கு அடிப்படை காரணம் இருக்கிறது. உங்களுக்கு போன்ற பத்திரிகை ஜம்பவான்கள் இருக்கிற இடத்திலும் நான் சில 5 வருடங்களாக சிங்கப்பூர் தேசிய நூலகத்திலே ஆவணப்பிரிவிலே வேலை பார்த்தவன். வேலை பார்த்தது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற டிஜிட்டலைசேஷன் செக்ஷனிலே நான் ஒரு பொறுப்பான பதவியை வைத்தவன். இவற்றை விடவும் தமிழ் சம்பந்தமான பல முக்கியமான ஆவணங்களை அங்கு தொகுத்தவன் என்ற முறையிலிருந்து எனக்கு இந்த புத்தகத்தை உண்மையிலே சொன்னீர்கள் என்றால் இந்த புத்தகத்தை 100 விதமான திருப்தி எங்களுக்கு ஏற்படக்கூடாது. இது இன்னும் இதற்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த அளவிற்கு வந்ததுக்கு காரணம் நான் இருக்கிற செயலாளர் சிவபாலு இன்னும் மற்ற எல்லாருடைய தொகுப்பான முயற்சி என்றாலும் கனடா போன்ற ஒரு நாட்டிலே ஒரு ரைட்டர்ஸ் கவுன்சில் என்று சொல்லப்பட சமனாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு செய்கின்ற வேலையிலே வரக்கூடிய குறைகள் மிக பாதகமாக எங்கள் முழு சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடியவை. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், திருப்பியும் சொல்ல வேண்டியது என்னென்றால், இந்த புத்தகத்துக்கான ஒரு தீம் வரையறுக்கப்படாதது தான் இந்த பல குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் காரணம். இதை விட இன்னொன்று இருக்கிறது, எழுத்து பிழைகள் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு வகையில் பிழைகள் உண்மைதான். காரணம் என்னென்றால் டைப் பண்ணுவது. நானே ஒரு விஷயத்தை டைப் பண்ணும் பொழுது சில எழுத்து பிழைகளை என்னாலே கண்டுபிடிக்க முடியாது என்று நினைக்கிறேன். இதற்கு மைதிலி சஜஸ்ட் பண்ணியது போல ஒரு குழு இருந்து பார்ப்பது மிக நல்ல விஷயம் என்று பொறுத்து. என்னென்னு சொன்னால், சிலப்போ படிக்கும் பொழுது எங்களால் கண்டுபிடிக்கவே முடியாத நிலைமையிலே எழுத்துப்பிழைகள் இருக்கும். இந்த புத்தகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்றால், பாதி பேருக்கு மேலே பாமினி ஃபோன்ஸில் தான் டைப் பண்ணினார்கள். ஆனால் புத்தகத்தை அச்சடிப்பவர் அவருக்குரிய ஒரு ஃபோண்டை வைத்திருந்தபடியால் அந்த டிரான்ஸ்லேஷன் மாறும் பொழுது சிலர் யூனிகோடில் கொடுத்ததை திருப்பி மாற்றும் பொழுது அதில் பாமினியிலே 2 வகை இருக்கிறது, பாமினி. அந்த மற்றது அதற்கு முன்னம் புத்தகத்திற்குரிய காஸ்ட் அடுத்த பிரச்சனையாக இருந்தது என்று நினைக்கிறேன். சிலவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்றுக்கும் இடையில சில ஸ்பேஸுகள் வந்திருக்கிறது. அதுக்கு காரணம் அவர் ஏற்கனவே ஒரு லே அவுட்டுக்கு செய்துவிட்டு இன்னொரு லே அவுட்டுக்கு மாற்றும் பொழுது அந்த லே அவுட் கொடுத்த பிரச்சனைகள் தான் இந்த சிக்கல்களுக்கு காரணம். இதில் எழுத்து பிழைகளை யாருமே தவறாக இருந்திருக்கக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் சில நடைமுறை பிரச்சனைகள் தான் இதை கொண்டு வந்து இருக்கின்றன என்பதை நான் நன்றாகவே அறிந்தபடியால் இதை வந்திருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இதை விட இந்த புத்தகத்தில் எனக்கு நான் சொல்லக்கூடியது இணையத்துக்கு இதுதான் என்னுடைய முதல் முறையான பங்களிப்பு என்று நம்புகிறேன். தொடர்ந்து பங்களிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆர்வப்படுகிறேன். இப்போ இணையத்தை நன்றி. அதே நேரத்தில் இந்த ஒரு மலரில் எழுதும் பொழுது இணையத்தை பற்றி பாராட்டி எழுதப்பெறும் கட்டுரைகள் தேவையில்லை என்பது என்னுடைய சொந்த கருத்து. காரணம், பொடி மட்டியோ தும்மக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த மாதிரி கவிதைகளோ அந்த மாதிரி கட்டுரைகளோ தேவையில்லை. வரலாற்றை பற்றி குறிப்பிடுவது மிக அவசியம், வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வதாக. இதை விட ஒரு தீமை டிஃபைன் பண்ணி அந்த தீமுக்குரியவர்கள் யாராக இருந்தாலும் காலை விழுந்தாவது அவர்களை எழுத வைத்து கொண்டு வருவது மிக அவசியம். இது உஷா துணை நூல்களை பற்றி சொன்னீர்கள், நானும் அதை பற்றி சொல்லலாம் இருந்தேன், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆகவே அதை விட இன்னும் ஒன்றை கவனித்தேன் என்னென்னு சொன்னால், உஷா துணை நூல்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவை எங்கு வந்திருக்கும், 1, 2, 3 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை எங்கு அது கோரிலேட் பண்ணுறதுக்கு முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அது ப்ராக்கெட்டில் போட்டது கூட போடவில்லை. இதெல்லாம்
இது முதல் முறையாக ஈவன் இதில் நாங்கள் நிறைய பிழைகளை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருப்பதற்கு காரணம் சிலவேளை இது ஒரு புத்தகமான வடிவத்தில் இருக்கின்றபடியால் எங்களால் பார்க்க முடிந்தது என்று நம்புகிறேன். ஆகவே இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு நல்ல சஜஷன் என்னவென்றால் இந்த கலை சொற்களை பற்றி சொன்னீர்கள். இதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. இந்த தீமை பார்ப்பதற்கான ஒரு எடிட்டோரியல் போர்டு இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் முடிந்த பின்பு இதில் இருக்கக்கூடிய கலை சொற்களை தொகுத்து ஒரு பின்னிணைப்பாக பின்னாலே கொடுத்தார்களாக இருந்தால் இந்த புத்தகத்திலே இருக்கின்ற கலை சொற்கள் இவைதான். அது எங்களுக்கு ஒரு வகையிலே இலகுவாக இருக்கும். சிலவரை ஒரே விதமான சொற்கள் வேறு வேறு அர்த்தங்களிலே பிரயோகப்பட்டாலும் அதனை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பது இது மலர் குறித்த என்னுடைய. பொதுவாகவே ஒரு கட்டுரை என்று சொல்லும் பொழுது ஒரு கட்டுரைக்கு சில பொதுமைகள் இருக்க வேண்டும். ஒரு அறிவியலுக்கு பொதுவான விஷயங்கள் ஒரு கட்டுரையிலே நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். அதை கொடுக்க தவறும் போதுதான் அந்த கட்டுரை என்பது கவிதைகளிலிருந்து வித்தியாசப்படுகிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக 4 வித்தியாசமான கூறுகள் ஒரு கட்டுரையில் இருக்க வேண்டும். அது அறிவியல் என்று சொல்வார்கள். இண்டக்ஷன், டிடக்ஷன், அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ். அதாவது சான்று பொதுமை, ஊக பொதுமை, பகுத்தாய்வு, தொகுத்தல். இந்த 4ம் இருக்கும் பொழுதுதான் அந்த கட்டுரை முழுமை பெறும் என்று சொல்லுவோம். இந்த 4 கூறுகள் இருக்கும் பொழுதுதான் அது கட்டுரையாக பார்க்கப்பட முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இதில் இருக்கின்ற பல கட்டுரைகளை பற்றி ஏற்கனவே மைதிலி விளக்கமாக சொல்லிவிட்டார். இதை விட எனக்கு நேரமும் குறைவாக இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஆளுமைகள் குறித்த 2 கட்டுரைகள், இன்னும் அறிவியல் குறித்த 2 கட்டுரைகள், வரலாற்று பதிவுகள் என வரக்கூடிய 5 கட்டுரைகள், நனவிடை தோய்தல் பற்றிய 8 கட்டுரைகள். இவற்றை பற்றி சுருக்கமாக சொல்லலாம் என்று நம்புகிறேன். பொதுவாக அறிவியலிலோ கட்டுரைகளிலோ குறையும் இருக்கக்கூடாது, பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த 2ம் இருக்கின்ற ஒரு தோற்றப்பாடு பல கட்டுரைகளில், நான் பார்க்கின்ற கட்டுரைகளிலும் இருக்கிறது, மற்ற கட்டுரைகளிலும் இருந்தாலுமே அவை எல்லாமே அடுத்த வருட மலரில் நிச்சயமாக இல்லாமல் போகும் என்பதற்கான அத்தனை பின் வேலைகளும் நிச்சயமாக எழுத்தாளர் இணையம் செய்வார்கள் என்று நம்புகிறேன். இதை விட எழுத்தாளர் இணையத்துக்கு இன்னும் 2-3 இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்று நான் நம்புகிறேன். என்னவென்று சொன்னால், கட்டுரைகள் தரும்பொழுது முழு தகவல்களும் எங்கு பெறப்படுகின்றன என்பதை முழுசாக சொல்ல முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த கட்டுரை சம்பந்தப்பட்ட வாசிக்கப்பட்ட நூல்களையாவது இணைப்பாக கொடுக்கப்பட வேண்டியது மிக அவசியம். அது கூட பல கட்டுரைகளிலே இல்லை. இன்னும் ஒரு தீம் வரையறுக்கப்படும் பொழுது, இப்போ தலைவருடைய செய்தியை பார்த்தால் ஒரு சாதாரண செய்தியாகத்தான் போகிறது. ஒரு அறைகூவல் போலவோ ஒரு எழுத்தாளர் என்கின்ற அந்த கம்பீரத்துக்குரிய விஷயங்கள் இதிலே குறைவாக இருப்பது போன்ற ஒரு தொடர்பு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று தெரியாது. அவையெல்லாம் இருந்தால்தான் நான் இதை ஒரு பெருமையோடு இன்னொரு நாட்டிலே ஒரு இடத்துல கொண்டு போய் என்னால் கொடுக்க முடியும். அது எனக்கு மட்டுமில்லை, நம்ம அனைவருக்குமே. மறுபோது 10-15 பேர் கொடுக்குற கட்டுரைகளை போடுவதற்காக சிரமப்பட்டு ஒரு மலர் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது நான் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறேன். ஓகே, அடுத்து இதில் வந்திருக்கின்ற கட்டுரைகளில் 2, முதலிலே ஆளுமைகள் குறித்த 2 கட்டுரைகள் இருக்கின்றன. பேராசிரியர் தனிநாயக அடிகளாரை குறித்து பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள் எழுதிய கட்டுரை. இந்த கட்டுரை படித்து முடித்த போது எனக்கு தோன்றியது என்னென்றால், இது கிட்டத்தட்ட தனிநாயக அடிகளாருடைய ஆண்டு விழாவிற்காக எழுதப்பட்ட கட்டுரை தான் இதில் கொடுக்கப்பட்டதோ என்று சொல்லி. ஏன்னா இந்த ஒரு எழுத்தாளர் இணையத்துக்கு என்று ஒரு மலருக்காக கொடுக்கப்பட்ட கட்டுரையாக எனக்கு அது படவே இல்லை. அதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். மற்றது அதை சொல்லும் பொழுது கூட அதில் ஆரம்ப பற்றியும் கடைசி வரையும் பார்த்தீங்கள் என்றால் அது அப்படி எக்ஸ்பிளிசிட்டாக தெரிகிறது. அவர் வேறு எதற்கோ எழுதி போட்டு அதை இங்கே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வகையான கட்டுரைகளை வேண்டாம் என்று சொல்வதற்குரிய கட்ஸ் என்று சொன்னால் அதற்குரிய தைரியம் எழுத்தாளர் இணையத்துக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை சொல்வதற்கு எனக்கு கட்ஸ் இருக்கிறது. மற்றது அதிகமான தகவல்கள் இந்த கட்டுரையிலே இருக்கின்றன. மிக நல்ல கட்டுரை, தேவையான ஒரு கட்டுரை, மிக அழகாகவும் இருந்தது. சுவாரஸ்யமான எழுத்துப்பிழைகள் கூட இருந்தன, அதையும் கவனித்தேன். தனிநாக அடிகளார் எங்களுக்கு
ஸோ இதையெல்லாம் பார்க்கணும். அதே போல தான் அடுத்தது அண்ணனான கந்தசாமி குறித்து எழுதப்பட்ட கட்டுரை. ஆனால் அந்த கட்டுரையிலே அவர் மிகவும் ஒரு விதம் இதுவும் இல்லாமல் சொல்லிவிட்டார், இந்த மலருக்காகத்தான் இந்த கட்டுரையை எழுதுகிறேன் சொல்லி அவரை குறித்த பல விவரங்களை தொகுத்து தந்திருக்கிறார். அதுவும் மிக நல்லா. ஆனால் அந்த கட்டுரையை படிக்கும்பொழுது எனக்கு இன்னும் ஒன்று, அதை அப்படி கட்டுரை எழுதக்கூடாது என்றுதான் என்னுடைய மனம் சொல்லுகிறது. வாழ்க ஆன கந்தசாமி புகழ் என்று சொல்லி முடிக்கிறார். இது தேவையில்லை என்று நினைக்கிறேன். இதை ஏன் இந்த எல்லாருக்கும் முன்னுக்கு சொல்கிறேன் என்றால், அடுத்த மலர்களே இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது அவை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர் கோவிப்பார் கோவிக்க மாட்டார் என்பதை விட அந்த அவரோடு பேசி இதையெல்லாம் இல்லை என்பதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் எங்களிடம் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இதை விடவும் ஒரு இதில் இந்த இவருடைய அண்ணனான கந்தசாமி இவருடைய கட்டுரைகள் கூட ஒரு நிறைய விஷயங்கள் உசாத்துணை நூல்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை ஓடராக தந்தால் அது எங்கே இருக்கின்றன என்பதை ஒரு கொரலேட் பண்ணுவதற்கான எந்த வசதிகளும் இருக்கவில்லை. அதை ஏற்கனவே மைதீர் சொன்னது போல அவற்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்த அறிவியல் சம்பந்தமான 2 கட்டுரைகள், ஒன்று இருட்சட்டங்கள் என்ற கட்டுரை, அடுத்தது தமிழ் மின் அகராதி என்ற கட்டுரை. இருட்சட்டங்கள் என்ற கட்டுரை மூல தகவல்கள் எங்கு பெறப்பட்டன என்ற விவரம் கட்டுரைகளும் குறிக்கப்படவே இல்லை. அது ஒரு மிக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று நினைக்கிறேன். அதே போல தமிழ் மின்னகராதி, இந்த மின்னகராதி என்ற சொல்லை இப்பொழுது நீங்கள் சொன்னது போல இன்னும் நாங்கள் மின்னகராதி என்று இதை சொல்ல முடியுமா என்கின்ற கேள்வி வருகிறது. அந்த கட்டுரையிலே அவர் இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது மின்னியல் கணினியல் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற இந்த இணையத்தூடாக பார்க்கின்ற எந்த மின்னகராதியும் இணையத்தில் பார்க்கின்ற அகராதிகளை மின்னகராதி என்று சொல்வது பொருத்தமாக எனக்கு படவில்லை. அது கணனி வழி அகராதி என்று சொல்லக்கூடும், அது கூடவாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு ஒரு பொருத்தமாக வந்துவிட்டபடியால் இதை பற்றிய விவரக்கொத்த ஒரு கலைச்சொல், இதை பற்றிய ஒரு கலைச்சொல் ஆக்கம் கூட நாங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக இருக்கும் என்று இருக்கிறேன். மற்றபடி இதுவும் ஒரு நல்ல பயனுள்ள விவரக்கொத்து இந்த கட்டுரை என்று இதை படித்து முடித்ததும் எனக்கு தோன்றியது. அதை விட அடுத்தாக வரலாற்று பதிவுகள் என்ற கட்டுரை பதிவுகளுக்கு கீழே அதற்கு முன்னால் வரலாற்று பதிவுகளை பார்க்க போவமாக இருந்தால் அதில் 5 கட்டுரைகள் இருக்கின்றன. மிகப்பெரிய கட்டுரைகள். ஒன்று ஆஸ்திரேலியா பழங்குடி மக்களும் தமிழ் மக்களும் என்ற கட்டுரை. நாம் பேசிய பலர் அந்த கட்டுரை நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். சோழனையாவும் சொன்னார் எல்லாருமே. ஆனால் அந்த கட்டுரையை படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் அதாவது மிகவும் ஏமாற்றமாகத்தான் இருந்தது என்றும் சொல்ல வேண்டும். இது ஒரு திறனாய்வாக கூட நான் சொல்லவில்லை, ஒரு வாசகனாக மட்டும்தான் சொல்லுகிறேன். ஏனென்றால் முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா அதில் 2 பகுதி இருக்கிறது. அதில் லே அவுட்டில் இருந்த பிரச்சனை இது 2 என்று போட்டோம், ஆனால் இங்கே போட்டிருக்கிறார். ஆனால் இது 1 என்பது வரவே இல்லை. திடீரென்று அதில் 2 வரும்பொழுது அது என்னங்கிற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. இந்த வரலாற்று பதிவுகள் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் வந்து முதலாவதை படுத்தீர்கள் என்றால் அது அப்படியே தெரிந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட அளவிற்கு விஷயங்கள் இருக்கின்றன. பிற்குறிப்பை பார்க்கும் பொழுது அதை எடுக்கப்பட்ட விஷயங்கள் தெரிகின்றன. இரண்டாவது மிக பிரச்சனைக்குரிய விஷயம், அதாவது இவர் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களையும் தமிழ் மக்களையும் ஒப்பிட்டு ரீதியிலே இங்கிருந்து தான் அங்கு போனது என்று நிறுவ கட்டுரையை படித்து பாருங்கள். இந்த நிறுவல் முறை, இந்த நிறுவப்பட்ட தன்மை அனைத்துமே மிக தவறான விதத்தில் இந்த 2ஐயும் லிங்க் பண்ணுகிறார் என்று சொல்கிறேன். இதை பற்றி பேச போனால் நிறைய பேச முடியும், பேசவும் வேண்டும் என்று நம்புகிறேன். அதே நேரத்தில் நாங்கள் தான் உலகம் முழுவதற்கும் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லும் பொழுது மிக கவனமாக சொல்லப்பட வேண்டும். அதற்குரிய எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் சும்மா இப்படிப்பட்ட ஒரு கட்டுரையை ஒரு அமைப்பு தன்னுடைய புத்தகத்திலே வெளியிடுவது ஒரு வகையிலே எங்களுக்கு பாதகமான விஷயங்களை கொண்டாடும். இவையெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், அடுத்த முறை இப்படிப்பட்ட ஒரு மலர் செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த கட்ஸ் இருக்க வேண்டும், அந்த தைரியம் இருக்க வேண்டும். இதில் தப்பு இருக்கிறது, தயவு செய்து இது திருத்தார்கள் என்று சிவரஞ்சனி அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று நம்புகிறேன். அதே இன்னும் ஒன்று ஏபிசி ஆர்டிக்கல் என்று சொல்லுகிறார். ஏபிசி என்பது என்ன? ஆஸ்திரேலியன் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனா அல்ல அமெரிக்கன் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனா? இதை தேடி நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் என்று சொன்னால், அந்த டிஎன்ஏ குறித்த ஒரு ரிசர்ச் நடந்தது என்று சொல்லி அதையும் இதற்கு
பொறுப்பாக சொல்லுகிறார்கள் அவருடைய ஆர்குமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுவதற்காக. இந்த கட்டுரை முடிந்ததும் அதற்கு அடுத்த கட்டுரையாக பார்க்க வேண்டியது மலேசியா தமிழ் இலக்கிய வளர்ச்சியும் எதிர்காலமும். நான் சிங்கப்பூரில் இருந்தபடியால் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் எனக்கு மலேசிய இலக்கியத்தை பற்றி நிறைய பரிச்சயம் உண்டு. இந்த கட்டுரையில் இது ஒரு பட்டியல் தானே தவிர இந்த கட்டுரை முழுமையான கட்டுரை அல்ல. இது சில வேளையில் இந்த கட்டுரையை பற்றி மலேசியாவில் யாராவது படிக்கும் பொழுது என்னை விட்டு விட்டாய், அப்படிப்பட்ட சண்டைகள் அங்கு அதிகமாக நடக்கும். என்னை விட்டு விட்டாய், என்னுடைய பங்களிப்பை விட்டு விட்டாய் என்ற சண்டைக்கு வருவதற்கான மிக அதிகமான சான்சஸ் உண்டு இந்த கட்டுரையை படிக்கும்போது. அதையும் தாண்டி பார்த்தால் அடுத்த கட்டுரை யாழ் நூல் அரங்கேறிய திருக்கொளம்புத்தூர் என்ற கட்டுரை. இது கோயில் வரலாற்றுடன் யாழ் நூலுக்கு இருக்கிற தலைப்பு தான் சொல்லப்படுது. அதாவது அந்த யாழ் நூலுக்கு அந்த கோயிலோடு இருக்கின்ற தொடர்பு என்பது தலைப்பில் தான் வருகிறதே ஒழிய உள்ளே இருக்கிற அவ்வளவுமே ஒரு தலபுராணம் போன்ற அந்த கோயிலை பற்றி தான் எழுதியிருக்கிறாரே தவிர தலைப்பு சொல்வதற்கான எந்த பெரிய விஷயமும் இந்த கட்டுரையில் இருக்கவில்லை. இதுவும் அந்த ஒரு கட்டுரையின் தரத்தை குறைப்பது போலத்தான் என்னுடைய கணிப்பு இருக்கிறது. அதை விட இப்போ யாழ் நூல் குறித்து ஒரு நூல் வெளியீடு படமாக இருந்தால் அதற்கு இந்த கட்டுரை சில பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் யாழ் நூல் எங்கு அரங்கேற்றப்பட்டதோ அந்த இடத்தை பற்றிய ஒரு சுருக்கமான சுவாரஸ்யமான விவரண குறிப்பு இது. ஆனால் இந்த மலருக்கு இந்த கட்டுரை எந்த வகையிலே யாழ் நூலோடு சம்பந்தப்படுத்துகிறது என்பது தெரியவில்லை. கிடைத்த கட்டுரை என்பதற்காக படும். அதை விட தமிழரோடு இயைந்த யாழ் என்று இன்னொரு கட்டுரை இருக்கிறது. ராஜ்மீரா ரசை அவரும் கனடாவில் இருந்து தான் எழுதியிருக்கிறார். இது சில வேளை யாழ்ப்பாணத்தை பற்றிய ஒரு தொகுப்பாக ஒரு மலர் வெளியிடும் பொழுது அதிலே போடுவதற்கு வசதியாக இருக்குமோ தெரியாது. இவர் யாழ் என்பது யாழ்ப்பாணத்தை குறிக்கிறது என்பதை சொல்லி அந்த யாழ்ப்பாணம் என்பதில் தான் அதிக ஆர்வம் காட்டி முடிக்கிறாரே தவிர நிறைய விஷயங்கள் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. இந்த ஒரு 2 பக்கமும் இந்த மலருக்கு என்று சொல்கிறேன். கட்டுரையாக சரியாக இருக்கிறது. ஆனால் அதை விடவே பாரதி வியந்த கம்பன் என்ற அடுத்த கட்டுரை நிலா நகுலேசன் பிள்ளை அவர் கனடாவில் இருந்து தான் எழுதியிருக்கிறார். தலைப்புக்கு ஏற்ற கட்டுரை பாரதி வியந்த கம்பன். அவ்வளவுதான். இதை தாண்டி இந்த 5 கட்டுரைகளை தாண்டி நனவிடை தோய்தல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த நனவிடை தோய்தல் என்ற ஒரு பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த கட்டுரைகள் வைத்துக்கொண்டு நாங்கள் யோசித்து பார்த்தபோது ஐயாவோடையும் டிஸ்கஸ் பண்ணினோம். சில கட்டுரைகளை எங்களால் தொகுக்க முடிந்தது. ஓகே, இது இந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழ் இந்த தலைப்புக்கு கீழ் வரக்கூடிய 2 கட்டுரையோ 1 கட்டுரையோ அப்படி. ஆனால் அந்த கட்டுரைகளுக்குள்ளே வராமல் மிகுதியை எப்படி போடுவதென்று தெரியாமல் நாங்கள் குழம்ப வேண்டிய கட்டுரைகள் வரும்போது இது ஒரு லைட் ரீடிங் என்கிற வகையாக்கப்படலாமோ என்கின்ற ஒரு டிஸ்கஷன் ஏற்பட்டது. அப்படி வரும்பொழுது சரி என்று அதுக்கு 7-8 வகையான தலைப்புகளை யோசித்தோம். கடைசியாக சிவபாலு அவர்கள் சஜஸ்ட் பண்ணினது தான் இந்த நனவிடை தோய்தல். அதற்கு என்றால் எங்களுடைய நினைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் தொகுத்திருக்கிறோம். மிக நல்ல தலைப்பும் அழகாகவும் இருக்கிறது. அதற்கு அடுத்த சிக்கல் நனவிடை தோய்தல் என்று வரும்பொழுது வருகின்றவை என்ன மாதிரி விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது முதல் ஓகே நேரமாகிறது என்று நினைக்கிறேன், முடிக்கின்றேன். பார்க்கும்போது முதல் 2 கட்டுரைகளும் போர்க்கப்பல் என்ற கட்டுரையாகவும் போர்க்கப்பல் என்று ஆனால் முத்துலிங்கம் எழுதிய கட்டுரை, அதற்கு அடுத்து வாழ்வை எழுதுதல் என்று முருகபூபதி எழுதிய கட்டுரை. இந்த 2மே அவர்கள் தாங்கள் நினைப்பதை சொன்னதாகத்தான் படுகிறது. போர்க்கப்பல் சிறுகதைக்குரிய குணாம்சங்கள் கொண்டதாக எழுதியவர் கருதியிருந்தாலும் அதுக்கு கட்டுரைக்குரியது என்று இந்த மலரை செய்த ஒரு 2-3 பேரை செலக்ட் பண்ணி நாங்களாக போட்டோம். அவர் புகழ்பெற்ற எழுத்தாளராக இருந்தாலும் எங்களுக்கு அந்த தொகுப்புக்கு அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் எழுத்தாளரிடையும் இதில் இருப்பவர்கள் எல்லோருமே எழுத்தாளர்களுக்காக பேசுபவர்கள் என்கிற நம்பிக்கையில், ஆனால் அது பொருத்தமாகவும் வந்திருக்கிறது நம்பப்படுகிறது என்று நினைக்கிறேன். இதை விட இதில் இன்னொன்று நனவிடை தோய்தல் எழுதும்போது ஆனால் முத்துலிங்கத்தை பற்றிய சிலவுகளை சொல்லணும். முத்துலிங்கம் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். முத்துலிங்கத்தை பற்றி சொன்னாலும் ஆனால் அவருடைய கட்டுரைகள் பல ஒரு ஸ்டீரியோடைப்பாக ஒரே போன்று தான் வந்து கொண்டிருக்கிறது போல தோன்றுகிறது.
அப்படிப்பட்ட கட்டுரைகள் போடும்பொழுது அதில் எதுவிதமான பெரிய கருத்துக்களையும் சொல்லவில்லை. ஆனால் நனைவுடை தோய்தல் என்று பொதுவாக முத்துலிங்கம் சரி எஸ் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் அரசியலை அவ்வளவு தூரம் தொட மாட்டார்கள். அவர்கள் நினைப்பதை சந்தோஷமாக எழுதி கொள்ளுவார்கள். இப்போ மற்றவர்களை என்றால் இப்போ நனைவுடை தோய்தல் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு உடனடியாக மனதில் வர்றது எஸ்போ மட்டும்தான். இப்போ எஸ்போ தன்னுடைய நனைவுடை தோய்தலை எழுதினார் என்றால் அதற்கு பின்னால் சமூகம் இருக்கும், அரசியல் இருக்கும், ஜெயகாந்தன் எழுதுவது போல. ஆனால் இந்த நனைவுடை தோய்தல் அப்படிப்பட்ட விஷயங்கள் வரவில்லை என்று சொன்னாலும் சில வேளை அடுத்தடுத்தவர்களை வேறு வேறு பகுதிகளில் இப்போ லோகேந்திரலிங்கம் இருக்கிறார், இவர் நனைவுடை தோய்தல் எழுதினார் என்றால் பத்திரிகை சம்பந்தமான பல விஷயங்கள் வரக்கூடும். என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி பதிவுகள் தான் நாளைக்கு திவ்யராஜனை போன்றவர்கள் எழுதினார் என்றால் சினிமா சம்பந்தமான தன்னுடைய கருத்துக்களை சொல்வதாக வரக்கூடும். கந்தவனம் போன்ற ஐயா போன்றவர்கள் சொல்லும் பொழுது இந்த வகையான நனைவுடை தோய்தல் தான் ஒரு மலருக்கு தேவையான நனைவுடை தோய்தல் என்று நம்புகிறேன். மற்றபடிக்கு சம்மந்தமே இல்லாத ஏனென்றால் கனடா எழுத்தாளர் இணையம் வெளியிடும் மலர். அப்படி வரும்பொழுது சில விஷயங்கள் நாங்கள் டிசைட் பண்ணி அதை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஸ்ரீ ரஜினி போன்றவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை விடவும் கிரிதரனின் லைஃப் ஆஃப் பாய் மிகவும் நல்ல கட்டுரை என்று சொல்லலாம். இந்த கிரி எத்தனையோ விஷயத்தை எழுதக்கூடிய ஒருத்தர் சும்மா ஒரு கட்டுரையை தூக்கி கொடுத்து விட்டுட்டார் என்று நம்புகிறேன். இந்த மலருக்கு அந்த கட்டுரை தேவையே இல்லை என்று நான் நம்புகிறேன். காரணம் அது எந்த விஷயத்தையும் சொல்லவில்லை. கிரி நிறைய விஷயத்தை சொல்லக்கூடிய ஒருவர் அவர் சொல்லாத ஒரு கட்டுரையை கொடுத்திருக்கிறார். இது அடுத்த முறை. அதை விட லலிதா புரியின் சிந்தனை சிதறல்கள் என்ற அடுத்த கட்டுரை, அது உண்மையிலே சிந்தனை சிதறல்கள் தான். நிறைய விஷயத்தை நீங்கள் முதல்ல சொன்ன போல சிதறப்பட்டு எழுதி தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பொன் கந்தவேல் சிகரெட் பத்தலாமா வேண்டாமா என்று சர்வேசன் இரவல் புடவையிலே இது நல்ல பொய்யகமா என்று. உண்மையிலே இவருடைய எழுதியவர் இதில் உட்கார்ந்திருக்கிறார் கேமராவில். இந்த தலைப்பு வந்து மிக அழகான தலைப்பு. அதற்கான ஆக்கங்கள் இன்னும் மற்றது காந்தரூபனின் கட்டுரை, இந்த 3 கட்டுரைகளும் அடுத்த முறை இவர்கள் எழுதும் பொழுது மிக நல்ல கட்டுரைகள் எழுதி கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை தரத்தக்க கட்டுரைகள். அதை விட வீரகேசரி மூர்த்தி எழுதிய கடைசி கட்டுரை. வீரகேசரி மூர்த்தி இங்கு அதிக காலமாக இருக்கிறார். அவர் நனைவுடை தோய்தல் எழுதக்கூடிய அளவுக்கு விவரங்களை வைத்திருக்கிறார். இதை படித்தால் மிகவும் ஏமாற்றமாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்களெல்லாம் பத்திரிகையாளர்களாக இருந்து கொண்டு ஒரு எழுத்தாளர் மலருக்கு கட்டுரை கொடுக்கும் பொழுது சில விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டும், அல்லது சொல்பவற்றை சரியாக. இது நனைவுடை தோய்தலுக்கு என்றதுக்கு பொருத்தமாக இவர் தோய்தலை பற்றி குளிக்கிறது முழுவதை பற்றி தான் எழுதியிருக்கிறார். அதாவது தீபாவளிக்கு தோய்தலை பற்றி தான் எழுதியிருக்கிறார். மூர்த்தியா இலக்கணமாக சொல்லவில்லை, இது அப்படித்தான் நினைக்கப்பட்டது. இதுதான் சரியா இருக்கிறது இந்த தலைப்புக்கு. அவை இப்படி பல கட்டுரைகள் குறைகள் இருந்தாலும் இது குறைகள் என்று சொல்லப்படுவது ஒரு வாசகனாக ஒரு புத்த மலரை படித்தவனாக மட்டும்தான் என்னுடைய கருத்தை தவிர நான் திறனாய்வாளராகவோ அதற்கு மேல் ஏதோ ஒரு பீடத்திலிருந்து அமர்வதாக இருக்க வேண்டாம். கட்டுரைகளிலே குறையும் இருக்கக்கூடாது, பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய